மூன் வாக் பண்ணுவாரு, நல்லா ஆடுவாரு, பாடுவாரு. இது ஒண்ணு தான் எனக்கு மைக்கேல் ஜாக்சன் பத்தி தெரியும். இந்த படத்துக்குள்ள போறப்ப. நான் போனது எதுக்காகன்னா, "ஆஸ்கர் குட்ரா ட்ரம்ப்பு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவ்ளோ நல்ல படமா? அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு? நம்மளுக்குன்னா கனெக்ட் ஆகுமா? நம்மளுக்கு தான் மைக்கேல் ஜாக்சன் யாருன்னே தெரியாதே! பெருசா அவரோட லைஃப் பத்தி எதுவுமே தெரியாதே! அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்த பார்க்க போனேன். இது தமிழ் டப்ல அவைலபிளா இல்ல. இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. தயவு செய்து ப்ளீஸ் நான் எந்த படத்துக்கும் இப்படி கேட்டதில்ல. ப்ளீஸ் தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபேமிலியோட பாருங்க. இங்கிலீஷ் படம்டா. இத ஏன்டா ஃபேமிலியோட பார்க்க சொல்ற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 1 வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போறேங்க. என் முன்னாடி சீட்ல 8 வயசு குழந்தையும், 10 வயசு குழந்தையும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் மைக்கேல் ஜாக்சன் பாடுறப்ப, ஆடுறப்ப அவங்க அவ்ளோ ஹைப்பரா ஃபீல் பண்றாங்க. அவ்ளோ என்ஜாய் பண்றாங்க. என்னால நம்ப முடியல. ஏன்னா, எனக்கு கனெக்ட் ஆகுமா இந்த எமோஷன்? நான் அவர் சாகுறப்ப வெறும் 10 வயசு தான். எனக்கு கனெக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நான் அந்த படத்துக்கு போறப்ப, அங்க இருக்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அவரோட எமோஷன் கனெக்ட் ஆகுறப்ப, அத பார்க்குறப்ப, வாவ்! வாட் அ மேன்! எ ஜெனரேஷனல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுன ஜாஃபர் ஜாக்சனுக்கு கையெடுத்து நன்றி சொல்லிக்கிறேன். யப்பா! வாட் அ மூவி! வெளிய வர்றப்ப நானும் ஆஸ்கர் குர்ரா ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தான் வெளிய வந்தேன். பெர்ஃபெக்ட் பயோபிக். நான் எக்ஸைட் ஆயி பேசுறேன்னு நீங்க நெனைப்பீங்க. ஆனா, நான் ஹைப்போட போயி அந்த ஹைப்பையும் தாண்டி ஒரு படம் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மள வெளிய கொண்டு வந்து விடும் பார்த்தீங்களா? அந்த படம் தான் மைக்கேல். மைக்கேல் ஜாக்சன் பொறந்ததுல இருந்து 1988 வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த மைக்கேல்ங்கிற முதல் பாகத்துல வந்திருக்கு. அடுத்த பாகம் வர்றப்ப அடுத்தடுத்து அவர் லைஃப்ல என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கிறத தெளிவா சொல்லுவாங்க. ஒருத்தனோட குழந்தை பருவத்த பறிச்சா, அது எவ்ளோ பெரிய வலிய தரும்ன்னு சொல்லிட்டு, நீங்க மைக்கேல் ஜாக்சன் கண்ல பார்க்கலாம். ஜாஃபர் ஜாக்சன் மூலமா. எ கம்ப்ளீட் தியேட்டர் மெட்டீரியல். பாய்.